ஒரு கப் ரவையும் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வச்சு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் ரவை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்துக்கோங்க. அதே பேனில் 3 கப் பால் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கெட்டியானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சாஸ் பேனில் 2 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி, வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ லைட்டாக பிசு பிசுன்னு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரவை நல்லா ஆறி இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ண பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இது அப்படியே லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. அவ்வளோதான், சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குலோப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.